சமீப காலமாக விளைநிலங்களில் காட்டுப்பன்றிகள் நுழைந்து சேதம் ஏற்படுத்தி வருவதால் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கைகளை வைத்து வந்தனர். இதனையடுத்து ஜனவரி 10ஆம் தேதியன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதனை வலியுறுத்தி 5 எம்எல்ஏக்கள் நடவடிக்கை எடுக்க கோரி பேசினார்கள். குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் கூறும்பொழுது விளைநிலங்களில் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் காட்டுப்பன்றிகளை வேட்டையாட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்குகிறது எனவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு விளக்கம் தெரிவித்து பேசிய வனத்துறை அமைச்சர் க பொன்முடி அவர்கள், வனவிலங்கு பட்டியலில் ஒரு விலங்காக காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது. அந்த பட்டியலில் இருந்து அது நீக்கம் செய்யப்படுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. காட்டுப்பன்றிகளை சுட விவசாயிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றார். வனத்துறை அதிகாரிகள் காப்பு காடுகளில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் காட்டுப்பன்றி வந்தால் சுட அனுமதிக்க வழங்கப்படுகின்றது. விளைநிலங்களை சேதப்படுத்தும் காப்பு காடுகளில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை எனவும் விளக்கமாக அமைச்சர் தெரிவித்தார்.